ராதே ராதே, வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நான் வந்து இந்த ஊர் ஜம்ஷெட்பூர் ஸ்பெஷல், அதுவும் இந்த குளிர் காலத்தில் ஸ்பெஷல் வந்து லிட்டின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். நான் அதை காட்டுறேன் என்னென்ன அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். தனியா பத்தா, அதை கொத்தமல்லி, பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இஞ்சி குட்டி குட்டியாக, அதுக்கடுத்து பச்சை மிளகா, இது வந்து ஓமம், அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம். இது வந்து இந்த ஊரில் பிஹாரிக்காரங்க பண்ணுவாங்க ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். அதோட அந்த கிரேவி இருக்கும் பார்த்தீங்களா, அது இது வந்து சத்துன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பிளாக் சன்னாவை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி அந்த மாவு அரைக்கிற கடைங்கள்லாம் கிடைக்கும். இந்த குளிர்காலத்தில் இது ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்ஷு. நான் இது ஃபுல்லாக இதில் போட்டு கலந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. அது கூடவே உப்பு தேவையான அளவு. இது வந்து கடுகு எண்ணெய், அப்படியே பச்சை கடுகு எண்ணெய். அதை அப்படியே ஊற்றி பிசையணும். நிறைய கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பிசையணும். அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கணும். இது பிசைஞ்சாச்சு. நான் ஸ்டப் பண்ணி அதை லிட்டி பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அது இந்த மாதிரி மாவு ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்குள்ளே இப்போ நம்ம இந்த சத்து மாவை ஸ்டப் பண்ண போகிறோம். பாருங்கள், ஈஸி தான். நம்ம இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் பண்ணோம் அந்த மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கிறவங்க பிஹாரிக்காரங்க சூப்பராக பண்ணுவாங்க. எனக்கு அந்தளவு தெரியாது. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு அக்கான்னு ஒருத்தர் இருந்தாங்க இந்த ஊரில். அவங்க இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க மட்டும்தான், அவங்க இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே இருக்காது. அவங்க சொல்லி தந்து தான் எனக்கு இதை பற்றி தெரியும். இதை சாப்பிடவும் கற்றுக்கினேன் நான். எல்லா கிரெடிட்டும் அந்த அக்காவுக்கு தான் சேரும். பேர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, தெரியல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு. அதனால் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்களோட பேரை நான் சொல்கிறேன். எனக்கு இது சொல்லி தந்ததே அந்த அக்கா தான். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகணுன்னே நான் போட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இதை ஸ்டப் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் லிட்டி. நான் போடுறேன் எண்ணெயில். எண்ணெய் மிதமான தீயில் வச்சு வேக வைக்கணும். இது ஒரு சிலர் வந்து தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு, அந்த அக்கா எனக்கு அப்படி தான் சொல்லி தந்தாங்க. தண்ணியில் போட்டோடனே அது நல்லா வெந்து மேலே வரும். அதை எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும்னு போடுவாங்க அந்த அக்கா. எனக்கு அது கொஞ்சம் பயம், அதனால நான் பண்ணல. நான் எதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே பண்ணிடுறது. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இது கொஞ்சம் திருப்பி அந்த ஸ்லோ வச்சிட்ருக்குறேன். மிதமான தீயில் வேக வைக்கணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி என்னன்னா, கத்திரிக்காவை நல்லா இந்த கேஸில் சுட்டுட்டு அதில் சட்னி பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதில் ஒரு சட்னி பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் பண்ணுறது கிடையாது. அதனால் தனியா பத்தா சட்னி அரைச்சிட்டு அது கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவும் பண்ணல. டொமேட்டோ சாஸ் கூட வச்சு, என் பசங்க டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. அதனால நான் அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. நான் அப்படியே வெறுமையாக சாப்பிட்டுப்பேன். அதனால் எனக்கு தேவையில்லை. நான் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது லிட்டி இப்போ வெந்துருச்சு. கரெக்டான பதம் இதுதான். இப்போ நான் எடுக்கிறேன். அவ்வளோதான், லிட்டி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.